ஒரு ஊரில் வந்து ஒரு சீடை இருக்கேன். அவன் என்ன பண்ணுறேன், நான் வந்து குருக்கிட்ட கேட்குறேன், இறைவன் எங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான்னு சொன்னீங்களே, அந்த இறைவனை எனக்கு காட்டுங்க, எல்லா இடத்துலையும் இருக்காரான்னு காட்டுங்க அப்படின்னு. சரி காட்டுறீப்பா, போய் ஒரு பால் எடுத்துகிட்டு வா. இந்த பாலில் என்ன வரும், நெய் வரும். எப்படி நெய் வரும்? பாலை காய்ச்சணும், அதுக்கு பின்னாடி வெண்ணெய் எடுக்கணும், அதுக்கு பின்னாடி நெய்யை உருக்கணும். அப்போ தெய்வம் எங்கே இருக்குன்னு எப்படி கேட்குற? தெய்வம் நமக்குள்ளே இருக்குது. நம்ம வந்து கடையணும், பக்தி கொள்ளணும் தெய்வத்தை. அப்போதே அந்த தெய்வத்தை வந்து நம்ம பார்க்க முடியுமா? அப்போ பாலை காய வைக்கணும். பாலை எடுத்துமே நெய் எடுத்துருவீங்களா? பாலை காய வைக்கணும், அதை வந்து மிதப்பை எடுத்து வச்சு மிதப்பை வெண்ணெயாக்கி அதை உருக்கி அப்புறம் நெய்யாக்கி அப்புறமாக சாப்பிடலாம். அந்த நெய் எவ்வளோ ருசியாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். நெய் மாதிரி பேசலைன்னு சொல்லுவான். அப்பா பேசுனா நெய் மாதிரி, அப்படி ஒரு சாப்பாடு தான் நெய் மாதிரி இந்த சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ இறைவனை எங்கே பார்க்கணும்? நம்ம உள்ளத்துக்குள்ளே கடையணும். தயிரை வந்து கடைஞ்சுதேனே மிதப்பு எடுக்கிறோம். நாணம் பெறணுன்னா எப்படி? அதை வந்து கடைஞ்சு அதை உருக்கி அப்போ தான் நெய்யாக்குறான். அப்போ எப்படி நம்ம வந்து கடவுளை காட்ட முடியும் அடுத்தவங்கள்ட்ட? நம்மதே உணரணும் கடவுளை. நம்ம மனசுக்குள்ளதே கடவுள் இருக்கான்றது நம்ம உணரணும். தெய்வத்தை வணங்கி அந்த பக்தினாலதே நம்ம வந்து இது பண்ண முடியும். அதுக்கு அந்த சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், பாலில் நெய் மறைஞ்சிருக்க மாதிரியே இறைவனும் வந்து இந்த உலகில் மறைஞ்சதே இருக்காது. கடவுள் மறைஞ்சதே இருக்காது. இப்போ ஆத்தா நான் சொல்கிறதையும் உங்கள் எல்லாத்தையும் ஆத்தா பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம வேணால் நினைக்கல, நம்ம சும்மா போட்டா வச்சு கும்பிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆத்தா நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு யார் என்ன மனசில் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் ஆத்தா கேட்டுக்கிட்டே இருக்கான். அவள் போட்டா கிடையாது, ஆத்தா இருக்கா, இந்த இடத்துல இருக்கிறா. சரியா? அதனால் பக்தியனாலதே மனசை வந்து எப்படின்னா மனசை கடைஞ்சாத்தே மட்டும் அவரை உணர முடியுமா, தெய்வத்தை உணர முடியுமா? அதனால் என்ன பண்ணுறோன்னு எல்லோரும் மனசால் கடையணும். பருப்பு மத்து வச்சு கடைஞ்சாத்தே மிதப்பை எடுக்க முடியும், வெண்ணெயை பார்க்க முடியும். அப்போ என்ன பண்ணால் உள்ளத்தில் உருகி உருகி அந்த தெய்வத்தை வணங்கணும். அப்போ மட்டும்தான் தெய்வத்தை நம்ம பார்க்க முடியும். தெய்வம் யார் கண்ணுக்கும் தெரியாது. அவங்க தூரில் இருப்பாங்க, துரும்பில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இந்த திராட்சையில் இருக்காங்க, இந்த வாழைப்பழத்தில் இருக்காங்க. அது அவங்க உயிர் கொடுத்தனால இவங்களாம் உயிராக இருக்காங்க. உயிர் எப்படி வரும்? அதனால அவங்க இருக்காங்க. எல்லாத்துலேயுமே கடவுள் இருக்காங்க. எங்கே இருக்கான்னு கேட்கக்கூடாது. தெய்வம் இருக்கிறத நம்மளே உணரணும். எப்படி உணரணும்? பக்தினால் உணரணும். உண்மைன்னு உணரணும். தெய்வம் இருக்கிறது உண்மைன்னு உணரணும், பக்தினால் உணரணும். அப்போதே அந்த தெய்வத்தை நம்ம காக்க முடியும். அந்த தெய்வம் அப்போதான் பேசும். இந்த தாய், இந்த ஆத்தா நத்தத்து மாரியாத்தாவை நான் உணர்ந்து தேடி நாடி போனி இந்த தாய் பையன் பேசியிருக்கா. அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு வெற்றி வேறு மாலதே நான் போட்டால போட்டு எல்லாரும் அறிகிறீங்க. அம்மான்னு கூப்பிட்டதுமே நான் போய் சூடத்தை பற்றியை காமிச்சிருந்தா அது மேலே ஆடிட்டுருக்காங்க. எப்படி? என் குரல் கேட்குது இல்லை, நான் உணர்ந்துட்டி. நான் கடைஞ்சு நான் அம்மா இருக்கிறது உண்மை, தெய்வம் இருக்கிறது உண்மைன்னு உணர்ந்ததுனால நான் அம்மான்னு கூப்பிட்டாவே ஆடுறாங்க. அப்போ தெய்வத்தை எப்படி பார்க்கணும்? பக்தினால் மட்டும்தான் பார்க்க முடியும். காட்டு அப்படிலாம் காட்ட முடியாது. பக்தினால் உணர முடியும். இப்போ நான் அம்மான்னு கூப்பிட்றதுனால ஆடுறாங்களே, அப்போ எல்லோரும் அறிஞ்சிருக்கீங்களே. அப்போ இந்த தாய் இருக்கின்றது ஒரு வெற்றி வேறு மாலை எப்படி சும்மா ஆடும்? அம்மா போட்டாலும் அம்மா நான் கூப்பிட்றப்ப ஆடுதில்லை. எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? அதில் உணரணும். எல்லோரும் தெய்வத்தை வந்து நம்பிக்கையோட முழு மனசோட கொடுத்தாட்டே தெய்வம் நினைக்கக்கூடாது. கும்பிட அந்த தாய் வந்து அந்த மிதப்பை எப்படி பாலில் இருந்து எடுத்து கடையிறோம். கொஞ்சம் கொஞ்சமாகத்தே நம்ம வீட்டில் பால் காய வச்சு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சு கடையிறவங்களும் இருக்கோம்ல. அதே மாதிரி தெய்வத்தை மெதுவாக வணங்க நம்மளுக்கு அந்த பக்தியும் அந்த சிந்தனைகளும் நல்ல ஒழுக்கமும் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சி அந்த தெய்வத்தை கும்பிடுப்பேன். அந்த தெய்வம் வந்து நமக்கு எல்லா ஒத்தாசையும் செய்வா. அந்த நத்தத்து மாறி தாய். அதனால் எல்லோரும் அம்மாட்ட உள்ள உருகி மன உருகி வேணுங்க. உங்களுக்கு கிடைச்ச நீ கேட்ட வரமும் சரி, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே அம்மா கையில் வச்சுட்டு மடியில் வச்சுக்கிட்டு இருக்கா. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்மளோட பக்தியை பார்ப்பா, நம்மளுடைய மனசை பார்ப்பா, எல்லாத்தையும் பார்த்து நம்மளுக்கு வாரி வழங்குவா. சரியாக்கா?